இப்ப செடாய் பிசினஸ் அவார்ட்ஸ் இவ்வளவு தொழில் முனைவர்களை கூப்பிட்டு வரிசையா விருது. ஏன்? எதற்காக மரியாதைக்குரிய ரியாஸ் அவர்களும் செடாய் டீமும் இதை முன்னெடுத்து பண்ணணும்? எவன் ஒருவன் தான் செய்கிற தொழிலை காதலிக்கிறானோ அந்த தொழில் அவனை காதலிக்கும். எப்பயுமே சீட்ல இப்படி நான் பப்பரக்கான்னு உட்கார மாட்டேன், செமி ஸ்லீப்பர் மாதிரி. செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் போறப்பயே உமருக்குலாம் எவ்வளவு வருஷமா தெரியும்? உமர் முத்துமாணிக்கு என்ன? முத்துமாணிக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா தெரியும். உமருக்குலாம் அவ்வளோ வருஷமா தெரியும். ஈவெண்ட்ல இருந்து வந்தால் தொப்பி வாப்பா பிரியாணி இன்னைக்கு மிகப்பெரிய பிராண்டா அன்பு தம்பி உருவாக்கி இருக்கார். இப்படி உட்கார மாட்டேன். கேட்பாங்க, சார் சாஞ்சுக்குங்க சார், சாஞ்சுக்குங்க சார். நான் சொல்லுவேன், சாயறதுக்கு டைம் நிறையா இருக்கு. இப்போ நிமிந்து உட்கார்ற டைம், நிமிந்து நிற்கிற டைம். இப்பயே பப்பரக்கான்னு படுத்தா வாழ்க்கை எப்படி உருப்பிடும்? நிறைய பேர் பாருங்க, உட்கார்றப்பே முதுகெலும்பு நேராக இருக்காது. அடுத்த சீட்டு கடியில காலை விட்டு கம்ஃபர்டபுளா பொழந்துக்கிறது, வாழ்க்கையும் பொழந்துக்கும். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வரும். புதுசா வாங்கின கார்ல ஹைவேஸ்ல ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஜம்முன்னு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய குழியோ திடீர்னு ஒரு வேகத்தடையோ வந்தா எப்படி அந்த காரினுடைய வேகம் குறையுமோ? நல்லா வார்த்தைகளை கவனிங்க. எப்படி அந்த காரினுடைய வேகம் குறையுமோ? ஆனால் குறைந்த காரினுடைய வேகம், காரை ஓட்டுகிற ஓட்டுநர் மட்டும் படபடப்பில்லாமல் நிதானமாக இருந்தால் மறுபடியும் 140 என்ன 240 கூட உங்களால் பயணிக்க முடியும். என் அருமை வியாபார சொந்தங்களே, வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகிற தடை என்பது சாலையின் நடுவே வருகிற குழி போல, சாலையின் நடுவே வருகிற வேக தடை போல உங்கள் வாகனம், உங்க பிசினஸ். ஓட்டுகிற டிரைவர் நீங்க. டிரைவர் சரியா இருந்தா பிசினஸ எந்த வேகத்துல எப்ப வேணா கொண்டு போகலாம். மக்களே, cheer up. வாழ்வது ஒரு முறை,